நாடா புயல் எச்சரிக்கை அடுத்து தஞ்சை மற்றும் புதுக்கோட்டை மாவட்ட பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை விடப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை விடப்பட்டுள்ளது. முன்னதாக சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், நாகை ஆகிய மாவட்டங்களிலும் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை விடப்பட்டுள்ளது. தொடர்ந்து நாகப்பட்டினத்தில் உள்ள செய்தியாளர் லெனினிடம் பேசலாம். அங்கு தற்போது இருக்கிற மழை மற்றும் புயல் நிலவரங்கள் குறித்த தகவல்களை அவரிடம் பெறலாம். லெனின், தற்போது அங்கு மழை நிலவரம் எப்படி இருக்குது? நிலவரத்தை விரிவா சொல்லுங்க. கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய காரைக்கால், நாகப்பட்டினம், வேதாரண்யம் இந்த பகுதிகளில் எல்லாம் இன்று அதிகாலை முதல் லேசான மழை தான் பெஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் காற்றினுடைய வேகம் அதிகமாகவும் இங்க இருக்கக்கூடிய கடல் அலையினுடைய வேகம் அதிகமாகவும் இருக்கிறது. கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் தங்களுடைய படகுகளை இங்கு கரையில் கொண்டு வந்து சேர்ப்பதில் மிகுந்த சிரமத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கடல் அலையினுடைய வேகத்தை குறைப்பதற்காக அந்த துறைமுகத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் பாறை கற்கள் என்பது அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாறை கற்களை கடந்து அந்த துறைமுகத்தை நோக்கி உள்ளே வருவதில் படகுகளை இயக்குபவர்கள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகிறார்கள். அந்த காட்சிகளை நம்மால் காண முடிந்தது. அந்த படகுகள் அந்த பாறையின் மீது மோதினால் அடுத்த ஒரு சில வினாடிகளில் அந்த படகு சுக்கு நூறாக உடைந்து விடக்கூடிய அபாயம் என்பது இருக்கிறது. அதே போல அங்கு மீனவர்களும் அந்த உயிரை பணைய வைத்துக் கொண்டு அந்த படகுகளை தன் துறைமுகத்திற்குள் கொண்டு வரக்கூடிய அந்த பணியில ஈடுபட்டிருக்காங்க. அப்படி நாம் இன்று காலை முதல் பார்க்கும்போது ஒரு 10க்கும் மேற்பட்ட படகுகள் மிகுந்த போராட்டத்துக்கு மத்தியில் அந்த துறைமுகத்தை அடைந்திருக்கிறது. இந்த பகுதியை பொறுத்தவரை மழை குறைவாகத்தான் காணப்படுது. ஆனால் அலையினுடைய வேகம் அதீதமாக காணப்படுகிறது. அங்கிருக்கும் மீனவர்களுக்கு என்னென்ன மாதிரியான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கு? நாகை மாவட்டத்தை பொறுத்தவரை ஒரு 1500 படகுகள் இருக்கு. அவர்கள் பெரும்பகுதியினர் ஆழ்கடல் மீன்பிடிப்பில் ஈடுபடுறாங்க. குறிப்பாக இந்த புயல் எச்சரிக்கை அறிவிக்கப்பட்டவுடன் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றவர்கள் உடனடியாக கரை திரும்ப வேண்டும் என்ற அறிவிப்பு வழங்கப்பட்டது. அதன் அடிப்படையில் நேற்று இரவு 800க்கும் மேற்பட்ட படகுகள் அந்த கடற்கரை துறைமுகத்திற்கு வந்துவிட்டது. அது மட்டுமல்லாமல் எஞ்சிய படகுகளும் இரவு முழுவதும் தொடர்ச்சியாக துறைமுகத்தை நோக்கி வந்து கொண்டிருந்தது. இன்று காலை ஒரு 10 படகுகள் இந்த கடற்கரை துறைமுகத்திற்கு வந்ததை நம்மால் காண முடிந்தது. இந்த படகுகள் ஏதேனும் பழுது ஏற்பட்டால் உடனடியாக அதனை மீட்பதற்கு விசைப்படகுகளும் மீட்பு படகுகளும் தயார் நிலையில் வைத்திருப்பதாக மாவட்ட ஆட்சியர் பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்த பகுதியில் வெள்ளம் ஏதாவது பாதிக்கப்பட்டால், பள்ளமான பகுதிகளில் தண்ணீர் நிரம்பினால் உடனடியாக அப்பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களை மீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய வெள்ளம் பாதிக்காத குறிப்பாக பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், சமுதாய கூடங்கள் இவையெல்லாம் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற தகவலையும் மாவட்ட ஆட்சியர் பழனிசாமி தெரிவித்தார். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள், அரிசி, பருப்பு உள்ளிட்ட உணவுப் பொருட்களும் தயார் நிலையில் இருப்பதாகவும் அவர் அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். ராதிகா, லெனின், நீங்க தொடர்ந்து இணைப்பில் இருங்க. சென்னையில் இருக்கும் செய்தியாளர் ரகுவரன் பேசலாம். ரகுவரன், தற்போது நீங்க எந்த பகுதியில் இருக்கிறீங்க? அங்க மழை நிலவரம் எப்படி இருக்கு? அங்க என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்காங்க? நாம் தற்போது சென்னையில் இருக்கக்கூடிய காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் இருக்கிறோம். சென்னை வங்கக்கடலில் இருந்து தென்கிழக்கு பகுதியில் கிட்டத்தட்ட 350 கிலோமீட்டர் தொலைவில் இந்த நாடா புயலானது மையம் கொண்டிருக்கிறது. பாண்டிச்சேரியிலிருந்து 290 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக கடல் சீற்றம் அதிகமாகவே இருக்கிறது. நேற்றிலிருந்தே மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையத்தின் சார்பாகவும் தமிழக அரசின் சார்பாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையிலே நேற்று காலையிலிருந்தே இங்க மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்லாத நிலையில இப்ப நம்ம காசிமேடு மீன்பிடி துறைமுகத்துல பார்க்கலாம் கடல் சீற்றம் எவ்வாறு இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கலாம். இந்நிலையில தொடர்ந்து கடல் சீற்றம் அதிகமாக இருக்கிறதுனால இங்கிருந்து செல்லக்கூடிய 1100க்கும் மேற்பட்ட ஆழ்கடல் மீன்பிடி படகுகள் எதுவுமே கடலுக்கு செல்லவில்லை. அது மட்டும் இல்லாம 800க்கும் மேற்பட்ட சிறு படகுகளுமே கடலுக்கு செல்லாத நிலை தான் தற்போது இருக்கு. நாம் தற்போது காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் இருக்கிறோம். ரத்திகா, ரகுவரன், அங்க கரையோர பகுதியில் என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? அங்க இருக்கிற மக்களுக்கு மாற்று ஏற்பாடுகள் எதுவும் செய்யப்பட்டிருக்கிறதா?
அதாவது இது துறைமுக பகுதி. இந்த பகுதியில் அலை சீற்றம் அதிகமாக இருக்கிறது. இந்த பகுதியை சார்ந்திருக்கக்கூடிய மீனவ மக்களுக்கு ஏற்கனவே எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா கடல் சீற்றம் மீனவ குடியிருப்பு பகுதிகளை இதுவரைக்கும் எதுவும் பண்ணல. அதனால மீனவ மக்கள் அங்கதான் இருக்காங்க. ஆனா துறைமுக பகுதியில மட்டும்தான் இப்ப கடல் சீற்றம் மற்றும் பட்டினப்பாக்கம், மெரினா கடற்கரை போன்ற சென்னையின் பிரதான கடற்கரை சாலைகள் அனைத்திலுமே இந்த அலை அதிகமாக இருக்கிறது நம்மால பார்க்க முடியுது. இந்நிலையில சென்னை துறைமுகத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சென்னை துறைமுகத்தை பொறுத்த வரைக்கும் 2ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக சென்னை துறைமுகத்தில் இருந்தக்கூடிய அனைத்து கப்பல்களுமே வெளியேற்றப்பட்டு ஆழ்கடலில் நங்கூரமிட்டு நிறுத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் துறைமுகத்திற்கு வரக்கூடிய அனைத்து கப்பல்களுமே நிறுத்தப்பட்டிருக்கிறது. துறைமுகத்தில் தற்போது எந்த வேலையும் செயல்படவில்லை என்றுதான் தெரிவித்திருக்கிறார்கள். ரதிகா. ரகுவரன், புயலை சமாளிக்க என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு? அதாவது நேற்று நாடா புயல் அறிவிக்கப்பட்டது. 2 நாட்கள் டிசம்பர் 1, 2ஆம் தேதிகளில் அது கனமழையை தமிழக கடலோர பகுதிகளில் கனமழையை கொடுக்கும் என்று தெரிவிக்கப்பட்டது. இதன் காரணமாக காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, கடலூர், நாகை ஆகிய மாவட்டங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. அந்தந்த மாவட்ட கலெக்டர்கள் தலைமையில் ஏற்கனவே குழுக்கள் அமைக்கப்பட்டன. அது மட்டும் இல்லாமல் பேரிடர் மீட்பு குழுவும் தமிழகத்திற்கு வந்திருக்கிறது. 5 பிரிவுகளாக பேரிடர் மீட்பு குழு பிரிக்கப்பட்டு சென்னை ஒரு குழு வந்திருக்கிறது. 45 பேர் அடங்கிய இந்த மீட்பு குழுவானது சென்னையில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக மீட்பு குழுக்களும் அமைக்கப்பட்டிருக்கிறது. வானிலை ஆய்வு மையத்தின் சார்பாக ஏற்கனவே இலவச எண் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் அவ்வப்போது இலவசமாக அந்த எண்ணுக்கு அழைத்து வானிலை நிலவரங்களை தெரிந்து கொள்வதற்காக இலவச எண் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தற்காலிக அதாவது மக்கள் குடியிருக்கும் பகுதிகள் மற்றும் தாழ்வான பகுதிகளில் மழை மற்றும் வெள்ளம் ஏதாவது தாக்கினால் மக்களை தற்காலிக குடியிருப்புகளில் நிறுத்தி தங்க வைப்பதற்காக அதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் சுகாதாரத்துறையின் சார்பாக 104 எண்ணை அழைத்தால் இலவசமாக மருத்துவ உதவியோ மற்ற எந்த உதவியா இருந்தாலும் 104 இலவச எண்ணை அழைக்கலாம் என்று தமிழக அரசின் சார்பாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ரகுவரன், நீங்க தொடர்ந்து இணைப்பில் இருங்க. நாம் பாண்டிச்சேரி செய்தியாளர் ரகுமானிடம் பேசலாம். ரகுமான், தற்போது அங்கு மழை நிலவரம் எப்படி இருக்குது? அங்கு என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? கண்டிப்பாக சிவரஞ்சனி, அதாவது புதுச்சேரி அருகே மையம் கொண்டிருக்கக்கூடிய இந்த நாடா புயல் காரணமாக முதற்கட்டமாக காரைக்கால் மாவட்டத்திலே அதாவது விடியற்காலை 4 மணி முதல் கனமழையானது பெய்ய தொடங்கியது. தொடர்ந்து அந்த பகுதியில் மழை பெய்து வருகின்றது. இந்த நிலையிலே புதுச்சேரியில் காலை 8 மணி முதலே கனமழையானது தொடர்ந்து பெய்ய தொடங்கியிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் கடல் சீற்றத்துடன் காணப்படுகின்றது. மேலும் பல்வேறு மீனவ கிராம பகுதியிலே கடல் சீற்றம் காரணமாக அங்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதாக தகவல் சொல்கின்றார்கள். தொடர்ந்து புதுச்சேரி அரசானது தற்போது பாதுகாப்பு அதாவது முற்றிலுமாக அனைத்து பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையிலே தற்போது ஈடுபட்டு வருகின்றார்கள். 179 மையங்கள் தற்போது தயார்படுத்தப்பட்டிருக்கின்றன. புதுச்சேரி பேரிடர் மேலாண்மை துறை சார்பாக கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் குறிப்பாக கடலோர கிராமங்களிலே அவர்கள் தற்போது அங்கு கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றார்கள். இந்த நிலையிலே அதாவது பொதுப்பணித்துறை மற்றும் நகராட்சித்துறை அதிகாரிகள் முடுக்கிவிடப்பட்டு நகர் முழுவதும் அவர்கள் தற்போது கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றார்கள். தற்போது மழையுடைய வேகம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்துக் கொண்டே வருகின்றது. மேலும் இதே நிலைதான் காரைக்காலில் இருக்கின்றது. காரைக்கால் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட மையங்களை அங்கு தயார் செய்திருக்கின்றார்கள். மேலும் பேரிடர் மீட்பு குழுவிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே மழையுடைய தாக்கம் அதாவது புயலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அவர் இன்று இரவே அரக்கோணத்திலிருந்து தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் புதுச்சேரிக்கு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மேலும் அதாவது புதுச்சேரி அரசானது இன்று அதாவது புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலே பள்ளிகளுக்கு இன்றும் நாளையும் விடுமுறை விடப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் அதாவது தொடர்ந்து கடற்கரை கிராமங்களை கண்காணிப்பு தீவிரப்படுத்திருக்கின்றார்கள். ஏனென்றால் கடந்த தானே புயல் மீது முதற்கட்டமாக கடல் சீற்றத்திலே இந்த கடற்கரை மீனவ கிராமங்கள் தான் அதிக அளவு பாதிக்கப்பட்டது. ஆகவே முதற்கட்டமாக அந்த பகுதியிலே தற்போது கண்காணிப்பை தீவிரப்படுத்தியிருக்கின்றார்கள். நகர்ப்பகுதியை பொறுத்தவரை கனமழை அதிகரிக்கும் போதே வெள்ளம் போன்ற நிலை ஏற்படும். ஆகவே தற்போது அந்த பணியிலே தற்போது ஈடுபட்டு வருகின்றார்கள். சிவரஞ்சனி. ரஹ்மான், நீங்க இணைப்பிலேயே இருங்க. அடுத்ததா நாகையில இருக்கும் நமது செய்தியாளர் லெனின் கிட்ட பேசலாம். லெனின், நாகையில இருக்கும் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம்னு வானிலை மையத்தால அறிவுறுத்தப்பட்டிருக்கு. இந்த நிலையில தற்போது மீனவர்கள் அங்கு என்ன நிலையில இருக்காங்க? சென்ற ஆண்டு கனமழையை அவங்க எப்படி எதிர்கொண்டாங்க?
தற்போது காற்றும் மழையும் அந்த கடலினுடைய அலையினுடைய வேகமும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இப்ப நம்ம நம்பியார் நகர் பகுதியைச் சேர்ந்த காத்தவராயன் அப்படிங்கிற மீனவர் இங்க நம்மோடு இருக்கார். நம்ம அவர்கிட்ட கேட்கலாம். இப்ப இருக்கக்கூடிய இந்த காத்து மழை இந்த வேகத்தை சமாளிக்கிறதுக்கு மீனவர்கள் என்னென்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? மாவட்ட ஆட்சியர் எல்லா நடவடிக்கையும் எடுத்து வச்சுக்கிறாங்க. 3 நாட்களுக்கு முன்னாடியே மீனவர்கள் 3 நாட்களுக்கு முன்னாடியே கடல் மீனவர்கள் சென்றுட்டாங்க. அதுக்கு முன்னாடி எந்த அறிக்கையும் தெரியவில்லை. வர்றதுக்கு மீனவர்கள் 5 நாள் ஆகும். 5 நாள் ஆகும்போது இப்போ கடல் அதிக சீற்றமாக இருக்கிறதுனால மீனவர்கள் கரை திரும்ப ரொம்ப சிரமப்பட்டு இருக்கிறார்கள். ஒரு முறை மீன் பிடிக்க போகும்போது எத்தனை நாட்கள் வந்து கடலுக்குள்ள இருக்கீங்க? இப்போ கடலுக்குள்ள இருந்து எல்லா மீனவர்களும் வெளியில வந்துட்டாங்களா? இன்னும் கடலுக்குள்ள எவ்வளவு படகுகள் வந்து மாட்டிக்கிட்டு இருக்கு? அவர்கள் எல்லாம் வந்து பத்திரமாக வந்துட முடியுமா? அந்த தகவல்களை சொல்லுங்க. கடலில் இன்னும் அதிக மீனவர்கள் இருக்கிறார்கள். பாதி மீனவர்கள் மட்டும்தான் கரை திரும்பி விட்டார்கள். இன்னும் மீதி பாதி மீனவர்கள் கடலில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ரொம்ப சிரமமாக இருக்கிறது. படகு ஆறுவல் உள்ள விடும்போது ஆற்றில் துறைமுகத்தில் விடும்போது வர முடியவில்லை. மறுபடியும் வேறு துறைமுகத்துக்கு போட்டுகள் மாற்றி செல்லப்படுகிறது. அப்படி எந்தெந்த துறைமுகத்துக்கெல்லாம் மாட்டு போறீங்க? இந்த முகதுகாரத்துக்குள்ள படகுகள் உள்ள வர முடியாததுக்கு என்ன காரணம்? இந்த பகுதி எதுவும் அகலப்படுத்த வேண்டியது இருக்கா, ஆழப்படுத்த வேண்டியது இருக்கா? எதனால மீனவர்கள் உள்ள வர முடியாம தவிக்கிறாங்க? கடல் அதிக சீற்றம் இருக்கிறதுனால் துறைமுகத்துக்குள்ளே நுழைய முடியவில்லை. இப்போதைக்கு போட்டுகள் கப்பல் துறைமுகத்துக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அதிக மீனவர்கள் ஆழ்கடலில் இருக்கிறார்கள். முன்னெச்சரிக்கையாக 2 நாட்களுக்கு முன்னாடி தான் சொன்னார்கள். அதுக்கு முன்னாடியாக அறிவிக்காததினால் 3-4 நாட்களுக்கு முன்னாடி போன மீனவர்கள் அதிக பேர் கடலில் இருக்கிறார்கள். கரை திரும்பிக் கொண்டே இருக்கிறார்கள். இப்படி தொடர்ச்சியாக மீனவர்கள் இந்த கடலோடும் அலைகளோடும் போராடி கொண்டிருக்காங்க. ரத்திகா, நாடா புயல் வங்கக்கடலில் உருவாகி கரையோரங்களை அண்மித்து வருகிறது. இது குறித்த களத்தகவல்களை வழங்கிய லெனின் மற்றும் ரகுமான் ரகுவரன் உங்களுக்கு நன்றி.